குழந்தைங்க கையில் தகுந்த மாதிரி பெரிய ஆளுங்கனால கொஞ்சம் அகலமாக இருக்குது. குழந்தைங்க போது கொஞ்சம் அந்த அகலத்தில் நீங்கள் குறைச்சிக்கலாம். சரி, இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேப்பரில் செய்யறதால ரொம்ப அவசரப்படாது. குழந்தைங்க மாதிரி குழந்தை நம்ம செய்யலாம், எப்படியாவது அப்படின்னு கிடைக்காது. சரிங்களா? இப்போ நல்லா நீளமாக இருக்கிற பக்கத்தை மேலே வச்சுக்கோங்க. இது வந்து சொல்லாதீங்க. செவ்வகத்தில் கரெக்டாக மையமாக கண்டுபிடிச்சி ஒரு மையம் வச்சு மடிச்சிட்டிங்கன்னா ஒரு மடிப்புக்கு 2 சமபாகம் கிடைக்கும். சரிங்களா? ஒரு மடிப்புக்கு 2 சமபாகம் கிடைக்கும். திரும்ப இந்த மேல் பகுதியை மீண்டும் நான் என்ன செய்கிறேன், இன்னொரு ஃபோல்டிங், இன்னொரு மடிப்பு படிக்கிறேன். இப்போ மடிப்பு எத்தனை இருக்கு? மடிப்பு எத்தனை இருக்கு? 2 பாகங்கள் 4 சமபாகம் கிடைச்சிருக்கு. சும்மா ஒரு சின்ன ஒரு மேட்ச் பையன் நீங்கள் அதை ரொம்ப துல்லியமாக வச்சுட்டு அளந்து பார்த்து சொல்லணும். பையன் வந்து ஸ்கேல் எடுத்து அளந்து பார்ப்பான், சரியாக இருக்கிறான்னு சொல்லலாம். இப்போ அதை என்ன செய்யணும்னா, மீண்டும் ஒரு முறை சொல்லியிருப்பாங்க, ரொம்ப ஈஸியான வழிதான். அந்த நீளமாக இருக்கிறது ஒரு மடிப்பு, திரும்ப இன்னொரு மடிப்பு மடித்தோம், 4 சமபாகம். இப்போ இதில் ஒரு பேப்பர் மட்டும் பிரிஞ்சிருக்கும் இல்லைங்களா? அந்த பிரிஞ்சிருக்கிற பேப்பரை ஒரு பேப்பரை ஆப்போசிட் இப்படி இருக்கு, அந்த பேப்பரை நான் ஆப்போசிட் இப்படி மடிச்சிட்டேன். இப்படி மடிச்சுட்டு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த வேகத்தடை பாருங்க, இது வரும் சிக் சேக் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி மாறும். ஸோ அப்போ நீங்கள் ஒரு சொல்ல பாருங்க, பேப்பர் 4 மடிப்பில் 2 பேப்பர் பிரிக்கப்பட்ட பேப்பரில் ஒன்று ஆப்போசிட்டை திருப்பிட்டு அச்சமாக லேசாக மடிச்சுட்டு இப்படி எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த சிக் சேக் வெளியே அப்படியே தெரியாத குழந்தைங்களுக்கு பக்கத்தில் சொல்லு. சரிங்களா? ஓகே. சும்மா நெகத்திலே ஒரு 2 மில்லிமீட்டர், ரொம்ப சின்னதாக இருக்கக்கூடாது. ஒரு 2 மில்லிமீட்டர் அல்லது 3 மில்லிமீட்டர் அளவுக்கு காயத்தை ஒரு ரவுண்ட் ஷேப் பாரு நான் பண்ணுறேன், ஒரு ரவுண்ட் ஷேப் எடுத்து போட்டேன். ஸோ ஒரு 2 அல்லது 3 மில்லிமீட்டர் மட்டும் காயத்தை பிடிச்சி போடணும். ரொம்ப சின்னதாக இருக்கக்கூடாது. ஒரு 3 மில்லிமீட்டர் அளவுக்கு விட்டம் இருக்கிற மாதிரி போராடமா பார்த்தீங்கன்னா ஸ்டாப் அப்படிங்களா? சரிங்களா? சரி, எல்லாரும் சேர்த்துங்களா? இப்போ என்ன பண்ணுறோம், இதில் பாருங்க, உங்களுடைய ஆட்காரங்கள் நடுவில் இந்த விரலுக்கு நல்லா கவனம் வரும்போது பார்த்து செய்யுங்க. இந்த மடிப்பை இந்த விரலுக்கு இந்த மடிப்பை வச்சுருங்க. இந்த பிரிக்கப்பட்ட பகுதி இப்படி இந்த போஸுங்க. சரிங்களா? பின்னாடி நம்ம இந்த இடத்துல நம்ம ஊத போகிறோம். இப்போ கை விரல்கள் 2 ஆள்காட்டிகள் நடுவில் வச்சுங்க. ரொம்ப அழுத்தி பிடிக்கக்கூடாது. அழுத்தி பிடிச்சினாலும் ரொம்ப லூஸாக கூடாது. இப்போ இதில் என்ன பண்ண போகிறோம், இதை வச்சு நம்ம ஊத போகிறோம். சரிங்களா? ஊதுனா சவுண்ட் பண்ணலாம். ஊதுல ரொம்ப அப்படின்னா ரொம்ப அழுத்தி பிடிக்குங்க, இல்லைன்னா ரொம்ப லூஸாக இருக்குங்க. நம்ம போஸ் நாரிழைகளுக்கு நம்ம ஊதும் போது நாரிழைகள் அறுவடைகிறது. இப்போ நான் பேசுகிறேன், உங்களுக்கு எப்படி கேட்குதுன்னா காது நல்லா கேட்குது சார், அது மாதிரி கேட்குது. நான் பேசுகிறேன் அப்படின்னா நாக்கு வைப்ரேட் ஆகுதுங்க. அந்த வைப்ரேஷன் அப்புறம் காற்று மூலமாக வருது, அப்புறம் காது நல்லா கேட்குது, அதுதான் விஷயம். அப்போது அதிர்வுகள் ஒரு பொருள் அறுவடைவதால் அது என்ன உருவாகுது, சத்தம் சவுண்ட் உருவாகுது. அதை முறையாக வாசிச்சோம்னா அது வந்து என்ன சொல்கிறோம், இசைன்னு சொல்லுவோம். முறையாக சொன்னால் அது பேர் பிக்சர் பிக்சர். ரொம்ப இதெல்லாம் வந்து பையன் வந்து ரொம்ப மவுத் ஆகிற மாதிரி செய்யலாம். வேறு ஒரே ஒரு பேப்பர் மட்டும் அந்த ஐஸ் பிச்சு சைஸ்க்கு ஒரு பேப்பர் ஆகும். பேப்பரு சரியா, ஒரு பேப்பர் ஐஸ் பிச்சு சைஸ் கட் பண்ணியிருப்பேன். 2 ஐஸ் பிச்சு ஆகும். இப்போ என்ன செய்ய போகிறோம்னா, இதில் பேப்பர் வச்சுருங்க, மேலே வந்து ஐஸ் பிச்சு வச்சுருக்கோம். சட்டில் பேப்பர். இப்போ ஒரு இடத்துல என்ன செய்ய போகிறோம், இதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக பண்ணி கீழே வந்து ஃபஸ்ட்டு வைக்கும்போது குச்சி கீழே இருக்கு, மேலே பேப்பர் ஃபஸ்ட்டு குச்சி சாரி ஐஸ் குச்சி, அதுக்கு வந்து தென்னை குச்சி வச்சுட்டு அதுக்கு மேலே பேப்பர் வர மாதிரி போகும். புரிஞ்சுங்களா? சரி, போட்டு ரப்பர் பேண்ட் போட்டு சுற்றி நல்லா வலுவாக போட்டு ஒரு 2 சுற்று பேப்பர் இருக்குது. பேப்பருக்கு மேலே குச்சி வச்சுக்கணும். பேப்பர்
வச்சு அது இந்த கீழே மவுத் ஆர்கன் மாதிரி இறங்கல் வரும். அப்போ பையன் வந்து என்ஜாய் பண்ணி செய்யும். அப்போ 2 பேப்பர் வச்சு உடனே அவங்க ஒரு ஐடியா இருக்கும் சார், அது 2 குச்சி வச்சு செய்து பார்க்கலாம். அப்போ இந்த மாதிரி ஒரு லேயர் வச்சு அடுத்த லேயர்ல இந்த பக்கம் என்ன பண்ணுங்க, இது இருக்கு வாட்டர் பாட்டில் இப்படியே இருக்கலாம். அடுத்ததான் பார்த்தீங்கன்னா ரப்பர் பேண்டு ஒரு பட்டன், இந்த முடி போடுற மாதிரி முடி போடுச்சு. ரொம்ப பையன் வந்து என்ஜாய் பண்ணி செய்யும். ஸோ அது என்ன பண்ணுறது, பட்டனோட ஒரு துறையை என்ன பண்ணியிருக்கேன், அந்த ரப்பர் பேண்டை கட் பண்ணி உள்ள விட்டு நான் இன்னொரு இதில் பார்த்துக்கிட்டு அந்த மூணு வச்சு கொடுத்து அதை போடுச்சு. யாரும் சண்டே தான் கேட்கலாம், பெரிய மேஜிக் மாதிரி தான் கேட்கலாம். சவுண்ட் சொல்லலாம், என்ன சவுண்ட் சொல்லலாம். அப்போ இழுத்து மோதுது அந்த ஃப்ரேம் வந்து அதுதான். அப்போ நிறைய சவுண்ட் நிறைய அட்ராக்ஷனாக பையன் வந்து அப்போ ஒரு நாளைக்கு ஒரு இது போனால் போதும். இதுக்காக பெருசாக சார் நான் திருச்சி தேடி பார்த்தேன் சார், இந்த மெட்டீரியலே கிடைக்கல சார் நான் சொல்லணும் பண்ண கிடையாது. வீட்டில் ஏதாவது ஒரு மூடி இருந்துச்சுன்னா அந்த மூடி எடுத்து போட்டு ஒரு பட்டன் பழைய சட்டையை போட்டால் ரப்பர் பேண்ட் போட்டு சொல்லிச்சு. ரொம்ப எளிமையாக பார்க்க எவ்வளோ சவுண்ட் நீங்கள் ஏதாவது செய்து பார்த்தா அவன் சாதாரணமாக ஒரு நூல் இங்கே வந்து என்ன பண்ணுறேன், முடி போட்டேன் சார். இன்னொரு நூல் அதே போல் இன்னொரு நூல் இதில் என்ன செய்கிறேன், அங்கங்கே முடி சின்னதாக ஒரு நாள் போட்டுச்சு. சும்மா ஒரே ஒரு போட்டு ஒரு 10 முடியோ 15 முடி போட்டுச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் இந்த முடியை வந்து நம்ம என்ன செய்யறோம், முடியல பாருங்க ஒரு ரோரிங் சவுண்ட் மாதிரி ஒரு சவுண்ட் தான். இதே வந்து இருக்குது இப்போ முடி போடுற ஒரு விஷயம் எப்படி ஒரு சவுண்ட். பையன் வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். ஏன் அந்த மாதிரி வந்து கேட்டால் என்ன ஸ்ட்ராங்காக இருக்குது. அப்போ இடத்துல இருக்கிற ஃப்ரேம் அதில் வேற மாதிரி வந்து இதில் வேற மாதிரி ஈஸியாக சொல்லிக்கலாம். சரி சார், அது ரொம்ப நைஸ். ஸோ அப்போ ஒரு எளிமையான ஒரு கருத்து இருக்குது. இதே வந்து இன்னும் கொஞ்சம் மாடி செய்யலாம். என்ன சும்மா இப்போ என்ன நடக்குதுங்க, குழந்தைங்க சொல்கிறேன் ஏன்னா நான் க்ளோஸ் பண்ணும்போது என்ன ஆகும், ஒரு 10 சென்டிமீட்டர் அல்லது 11 சென்டிமீட்டர் கொஞ்சம் முன்ன பண்ண வச்சுக்கலாம். அந்த ஒரு சென்டிமீட்டர் வேரியேஷன் வச்சுக்கலாம். நம்ம என்ன செய்ய போகிறோம், இந்த அகலமும் நோட் பண்ணிக்கலாம். நான் சொல்கிற மாதிரி நீங்கள் படம் வரீங்க, ரொம்ப சைக்கிள் செய்யணும் சரிங்களா. ரொம்ப சைக்கிள் செய்யும்போது உங்களுக்கு வெப்சைட் மட்டம் வர மாதிரி வச்சுங்க. உங்களுக்கு வெப்சைட்டில் கார்டு வந்து ரைட் ஹேண்டில் பிடிச்சிங்க, கார்டு வந்து ரைட் ஹேண்டில் பிடிச்சிங்க. ஏன்னா அப்படியே மாற்றாமல் செய்யறதா ரைட் ஹேண்டில் வச்சுங்க. உங்களுடைய அந்த பெருக்கல் வந்து ரைட் சைட்லையும் வட்டம் வந்து லெஃப்ட் சைடு இருக்கிற மாதிரி பிடிச்சிங்க. கையை நெருக்கியாக வச்சுட்டு என்ன பண்ணுங்க, 2 ஆப்ஜெக்ட்டுமே ரெண்டுமே தெரியும், வட்டமும் தெரியும் பெருக்கலும் தெரியும். இப்போ என்ன செய்ய போறீங்க அப்படின்னா, ஒரு கண்ணை க்ளோஸ் பண்ணி பாருங்க. ஒரு கண்ணை க்ளோஸ் பண்ணும்போது இடது கண்ணை க்ளோஸ் பண்ணிங்க. ஏன்னா இடது கை வச்சு க்ளோஸ் பண்ணிக்கலாம். நல்லா கவனம் கேட்டுங்க, அப்புறம் செய்யலாம் கேட்டுங்க. இப்போ பொசிஷன் வச்சுட்டீங்க, அதை தான் ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஆனால் பக்கத்தில் இருக்கிறது தெரியும், எது பெருக்கல் தெரியும் நமக்கு. இருந்தாலும் என்ன பண்ணுறீங்க, இதை மட்டும் தான் பார்க்கணும். அந்த இமேஜ் 2 இமேஜுக்கும் தெரியும். இதை போட்டு பெருக்கல் ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. பண்ணிட்டு என்ன செய்யணும்னா லேசாக அப்படியே பெருக்கல் மாதிரி சொல்லுப்பா. கொஸ்டின் மார்க் நமக்கு எல்லாமே கேள்வி தான் தெரியும் சரிங்களா. குழந்தைங்க கேள்வி கேட்டாதான் கடல் குதிரை நத்தை, அப்புறம் கமா, சைக்கிள் பிரேக், ஹேண்ட் பிரேக் மாதிரி இருக்குது. நிறைய போயிட்டு மியூசிக்ஸ் நிறைய பசங்களுக்கு மட்டும் தான் பயன்படுத்தணும் சார். இந்த விளிம்பு எங்கேனாலும் பயன்படுத்தலாம். அப்போது விளிம்பு தான் பயன்படுத்தணும். இப்படி வச்சு சென்ட்ரலாக வச்சு சார் நான் பேலன்ஸ் பண்ணி சார் நான் சொல்கிறேன் சரிங்களா. 2வது உங்களோட விரல் ஃபிங்கர் டிப்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணணும். 3வது இந்த பள்ளத்தை வந்து யூஸ் பண்ணி சார் நான் இங்கே வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லி, ஏன்னா இது ஃபிங்கர் டிப்ஸ் தானே, ஆனால் இது விளிம்பு தானே சொல்கிறேன். இந்த 3 கண்டிஷன் உட்பட்டு இதை பேலன்ஸ் பண்ணிக்கலாம் வந்து செய்வீங்கன்னா. இப்போ இதே பேலன்ஸ் ஆகணும்னா ட்ரை பண்ண 2 பேர் பண்ண முடியல. இப்போ என்ன செய்யணும், சும்மா ஒரு பெல்ட் ஒர்க் பண்ணிட்டேன். இது பாருங்க எவ்வளோ ஆச்சரியமா இருக்கு பாருங்க. இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம், ஆனால் என்ன பெல்ட் எட்ஜு தான் சொன்ன கண்டிஷனாக வந்து விரலோட எட்ஜி ஆப்ஜெக்டோட எட்ஜி அதெல்லாம் பயன்படுத்திக்கிறாங்க. 2வது ஒரு விஷயம் பெல்ட் தான் இருக்குது, வேற என்ன இருப்பாங்க பேலன்ஸ் வர மாதிரி தான். அதனால கவனிச்சு நோட் பண்ணுங்க. என்ன விஷயம்னா இந்த மாதிரி 3 எக்ஸ்பெரிமெண்ட் இருக்கு. அப்போ ஒரு மறுபடியும் வச்சுக்கலாம் சரிங்களா. அடுத்தது அந்த பென்சில் வச்சு அளவு வச்சு
மேலே வாங்கிக்கலாம், கை வாங்கிக்கலாம், மனசு ஏற்படுத்திக்கலாம். இப்போ பென்சில் வச்சு அது வழுத்தல் மேலே காமாட்சி கை நிற்போம். இப்போ என்ன பண்ணுறாங்க, போன எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி தான் இருக்கும். இப்போ அவங்க பென்சில் அதே போல செய்கிறாங்க. இப்போ பாருங்க, கொஞ்சம் அப்படியே ரைஸ் பண்ணிக்கலாம். என்ன ஆகுதுன்னா மேஜிக் மேலே இருக்குது. ஆமாம் சார், என்ன சார் சாயதாக இருக்குது. பசங்க கேட்கலாம், இந்த கோணம் எவ்வளோ இருக்கும் அரிசாங்க. இது வந்து செய்ய முயற்சி பண்ணாதீங்க, குழந்தைங்களுக்கு சொல்லாது. இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு லிமிட்டடாக 2-3 இருக்குது, அது எல்லாமே செய்யலாம். இது செய்யறது என்ன சிரமம்னா, கத்தியில் வந்து இந்த சைடில் இது பண்ணும்போது கத்தி இருக்குன்னா இந்த வீணா போனாலும் அப்போ 3 எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு ஒரு கோஆர்டினேஷன், ஒரு ஒத்துமை இருக்குது. 3 ஒரே ஒரு சொல்லலாம். என்ன பிரின்சிபல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 நம்ம கவனிக்க மாட்டோம். நமக்கு என்னன்னா எப்படி இது அந்த மாதிரி பேலன்ஸ் அப்படிதான் யோசிக்கணும். ஆனால் எக்ஸ்பெரிமெண்ட்டை கவனி நான் சொல்லிக்கணும். இப்போ யாராவது கவனிச்சிங்கன்னா ஒரே ஒரு பாயிண்ட் அடிக்கலாம், என்ன விஷயமா இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். வெயிட் தான் சரி. இது வந்து சாதாரண ஒரு ஏரியா கொஞ்சம் நெருங்கி இன்னும் ஒரு சின்ன ஒரு மைய புள்ளி அப்புறம் கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணிங்கன்னா பேலன்ஸ் ஆகும். அப்போ நான் தாங்குகிற இந்த புள்ளியும் இந்த பாயிண்ட்டும் ஒரே நேர்கோடு. அதாவது ஒரு எடை மையம்னு ஒன்று இருக்கு. அந்த எடை மையத்துக்கு நேர்கோட்டில் எங்கே பேலன்ஸ் பண்ணாலும் பேலன்ஸ் ஆகும். அப்போ எந்த யூஸ் ஆகும் சார் கேட்கலாம். இப்போ நம்ம வீடுலாம் அழகாக கட்டுறாங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஆர்கிடெக்டில் பண்ணால் ஃப்ரண்ட் ஏரிவேஷன் சொல்லுவோம். முகப்பு பார்த்தீங்கன்னா வீட்டோட முகப்பை நிறைய வரும். ரொம்ப எக்ஸாக்ட் கட் பண்ணியாச்சு சரிங்களா. பாருங்க, அந்த எட்ஜை க்ளோஸ் பண்ணு. எட்ஜ் வச்சுட்டு ஓட்டிடுங்க, 2 சைடு ஓட்டு. எக்ஸ்ட்ரா இதெல்லாம் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா இதெல்லாம் கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணியாச்சு. ஸோ இந்த எக்ஸ்ட்ரா பீஸ் இருக்கு கொஞ்சம் கட் பண்ணி பாருங்க. டேப் போட்டு ஒரு சைடு செய்யணும்னா செய்யுங்க, அந்த சைட்லாம் ஓட்டு பாருங்க. ஓகேயாச்சு. எக்ஸ்ட்ரா இருக்கிறது நீங்கள் கட் பண்ணி வச்சு கஷ்டமாக இருக்கும். இந்த பஞ்சிங் மிஷினில் இது சென்டர் பாயிண்ட் நோட் பண்ணி இது அளவு 5னா 2 அப்படின்னு சொல்லி சென்டர் பாயிண்ட் நோட் பண்ணி மையத்தில் வச்சுட்டு ஒரு மையம் வச்சுட்டு ஏன்னா அவசரத்தில் என்னமோ பண்ணணும். பாருங்க, இந்த சைடு வந்து ஒரு சைடு இப்போ மச்சு பண்ணியாச்சு. ஒரு சைடில் மேல் பக்கம் கார்னர் இந்த பக்கத்தில் கார்னர் மட்டும் கட் பண்ணுறேன். கார்னர் கட் பண்ணேன். ஸோ இப்போ என்ன ஆச்சுன்னா இந்த பக்கத்தில் இருந்து கார்னர் இந்த பக்கம் ஆகிடுச்சு. ஏன்னா அந்த எக்ஸ்பெரிமெண்ட் பக்காது கட் பண்ணிடுச்சு, முடிஞ்சு போச்சு சரிங்களா. இப்போ தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்று இந்த ஸ்ட்ரா, ஒன்று செலோ டேப், ஒன்று அதுக்குலாம் பார்த்தீங்கன்னா இது வச்சு பஞ்ச் பண்ணிக்கிறோம். இந்த கட்டரை பயன்படுத்தி ரொம்ப கொஞ்சம் நேரத்தில் இந்த கட்டரை பயன்படுத்தி எட்ஜில் என்ன பண்ணுறது, இந்த கட் பண்ணி ஒரு மில்லிமீட்டர் விட்டு சின்னதாக ஒரு டவுன் நியூட்டன் காற்று அடிப்பது. சரி, என்ன நியூட்டன் காற்று அடி சொல்லுது அப்படின்னா இதை வச்சுக்கிட்டு நாம் என்ன செய்ய போகிறோம், இதை ஒரு சரிங்களா பாருங்க சார். இந்த சைட் பண்ணுங்க. அப்பெல்லாம் என்ன ஆகி போச்சு, காற்று இந்த குறைய வேகமாக அடிக்குது. நியூட்டன் என்ன சொன்னார், நியூட்டன் தாத்தா ஒவ்வொரு விசைக்கும் சமமான எதிர்விசை. அப்போ காற்று வேகமாக போகுதுன்னா ஆப்போசிட் விசை செய்யும். ராக்கெட்டாக அப்படிதான் பண்ணுறாங்க. அதே போல என்னாச்சு, காற்று மேல் நோக்கி போது கீழ் நோக்கி தள்ளுது. இந்த சைடு என்ன ஆகுதுன்னா கீழே காற்று போது. இது வரைக்கும் அவன் சின்ன குழந்தைக்கு விசை நியூட்டன்லாம் தெரியும். கேட்கிறேன் என்ன நடக்குது பாருங்க. காயின் அப்படியே தான் இருக்குது. சுத்துதா?
பாருங்க காயின் கொஞ்சம் கரெக்டாக போகுது. ஸ்பீடாக இப்போ சுத்துது. வருது கொஞ்சம் கிராஸாக போகுது சோழர். ஆக சுற்றுலா அவங்க ப்ராக்டிஸ் கொஞ்சம் அது ஸ்பீடாக சுத்த தெரிய மாட்டேங்குது. என்ன பண்ண போறோம் அவங்களே செய்யலாம். நீங்க இது மேல வச்சு அழுத்துங்க. நீங்க எவ்வளவு ப்ரெஷர் கொடுத்து நோட் பண்ணீங்க, அவங்க ப்ரெஷர் கொடுப்பாங்க. திரும்ப அவங்களே வந்து வேற ஒரு எக்ஸசைஸ் கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக வைங்க மேம். ஓடும் சொன்னா நல்லா இருக்கு. Which is one? Which is two? Tell me. Which is one? Which is two? Look above. Look below. Look there. Look here. Tell me. Which is one? Which is two? Height is one. Legs are two. Correct? Ninja. யாருக்குன்னா புரியலையாப்பா? நல்லா கிளாப் பண்ணுங்க அவனுக்கு. இது என்னப்பா புத்திசாலி இல்லை. இந்த ரைம்ஸை சொல்றதுல போய் அதே போஸ் இதே Which is two? Tell me. Which is one? Which is two? Tell me. Look above. Look below. Look there. Look here. Which is one? Which is two? Tell me. Head is one. Eyes are two. அப்பா கஷ்டப்பட்டு 1 2 3 4 5 6 7 8 9 10 சொல்லுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 3 4 5 6 7 8 9 61 பேரும் கை கொடுத்துருக்கணும். ஒவ்வொருத்தரும் வந்து எல்லாத்துக்கும் கை கொடுத்துருக்கணும். கையை கொடுத்து முடிச்சுட்டு உட்கார்ந்த இடத்துலயே உட்காந்துக்கூடாது. வேற இடத்துல உட்காந்துக்கணும். என்ன செய்யணும்? வேற இடத்துல உட்காந்துக்கணும். சரியா? யாரு அதிகமானவருக்கு கை கொடுத்துருக்கீங்களோ, யாரு அதிகமா கை கொடுத்துருக்கீங்களோ அவங்களுக்கு ஒரு சிறப்பு பரிசு உண்டு. ஒரு அருமையான பரிசு வந்து இங்க முடிச்சுட்டு கொடுப்போம். நான் ரெடி ஸ்டார்ட் அப்படின்னு சொன்னோட நீங்க என்ன செஞ்சிடணும்? கை கொடுக்க ஆரம்பிச்சிடணும். சரியா? ஓகே. எத்தனை பேர் கொடுக்குறீங்களோ எண்ணிக்கணும். அது உங்க விருப்பம். நீங்க பாடிட்டு போகிறீங்களா அது உங்க மனதை பொறுத்தது. சரியா? ரைட்டா? எப்படி நானும் பண்ணிக்கலாம். இங்க இருந்தா அப்படி எல்லாருக்கும் கை கொடுக்கணும்னா எப்படி கொடுக்கணும்? அந்த அளவுக்கு உங்களுடைய அதுக்கெல்லாம் உங்க அப்ரோச் அதை கொடுத்து எத்தனை பேருக்கு எண்ணிக்கணும். ரைட்டா? அது உங்க திறமை. ரெடியா? உங்க திறமையை பொறுத்திருக்கு. ஆனா எல்லாத்துக்கும் கை கொடுக்கணும். இந்த பக்கம் கை கொடுக்கணும். எல்லாரும் கை தான் கொடுக்க சொன்னேன். எல்லாரும் கை கொடுக்கணும். ரெடியா? எல்லாரும் கை கொடுத்துட்டு ஹலோ ஹவ் ஆர் யூ ஃபைன் சொல்ல வேண்டியதில்லை. எல்லாருமே ஹலோ ஹவ் ஆர் யூ அப்படி இல்ல பேரு ஊரு சொந்த பந்தம் லெட்டர் போறேன்னு சொன்ன அளவுக்கு போகணும். ரைட்டா? நல்லா இருக்கியா? ரைட். அந்த வார்த்தை கேட்டாலும் மனசு திருப்தி ஆயிடும். அந்த அளவு இருக்கணும். உங்களுக்கு அடுத்த தடவை வரும்போது லெட்டர் போடணும். ரெடி? ரெடியா? நீங்க உட்காருங்க. ஃப்ரீயா ஜாலியா உட்காருங்க. ரெடி? நீங்க என்ன செய்யறாங்க பாருங்க. பார்த்து நான் சொல்லணும். ரெடியா? ரெடி? ஸ்டார்ட்.
உடனடியாக நம்ம ஈர்க்கிறது, நம்ம மூளையில் பதிவாகிறது. அதே மாதிரி நம்ம என்ன செய்வோம், மாறணும் செய்யணும் நம்ம நினைக்கிறோம். செயல்பாடுல அதிகப்படுத்த வேண்டிய தேவை இருக்கு. நம்ம குழந்தைகள் எல்லாம் இன்னைக்கு யாரெல்லாம் பார்த்து வராங்கன்னு என்ன பார்த்துருக்கோம் இல்லையா? அவர் வந்து டிவி பார்க்கலாம், வாட்ஸ்அப் பார்க்கலாம். நம்ம ஊர்ல கதை சொல்லி தான் வந்து ஒப்பே நடத்துவாங்க. 9 கூட்டிக்கோங்க. வர கூட்டுத்தொகையை 2ஆல் வகுக்கணும். கூட்டுத்தொகைய 2ஆல் வகுக்கணும். அந்த வகுத்த நம்பர் இருக்குல்ல, அந்த ஈவு, அதை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டில் எந்த நம்பர் நினச்சிங்களோ அதை வந்து சப்ராக்ட் பண்ணிக்கோங்க, கழிச்சுக்கோங்க. ஆஹா 5 கிடையாது ஆன்சர். 5 கிடையாது. 5 கரெக்ட் தான். கரெக்ட் தான். கரெக்ட் தான். விடையில இருந்து அந்த முதல் இந்த நம்பர் வச்சு ஆமாம் 5 தான். 5 கரெக்ட் தான். எல்லாருக்கும் ஆன்சர் 5 வருதுங்களா? எல்லோ கலர். இந்த ரொட்டியை தெரியுமா? இந்த ரொட்டியை தெரியுமா? ஒட்டிக்கு பண்ணியே அறிவு ரெடியா? ரொட்டினா ரொட்டி அப்படின்னு காட்டணும். ரைட். இந்த ரொட்டியை தெரியுமா? இந்த ரொட்டியை தெரியுமா? முத்து செய்த பெட்டியில் வைத்த நல்ல ரொட்டியும் இதுதான் இதுதான். இந்த
இந்த நல்ல ரொட்டியை திருடி சென்ற ஏணியை கொன்றுகின்ற பூனையை துரத்திட்ட நாயை உலர்த்திட்ட பசு இதுதான் டல்லடிச்ச மாதிரி தெரியுது. சரி, ஓகே. இங்க வந்து நான் நிறைய விஷயம் கத்துக்கிட்டேன் அப்படிங்கிறத விட நான் ஸ்கூல்ல பசங்களுக்கு நான் கிளாஸ் எடுக்கும்போது பசங்களுக்கு எந்த மாதிரி நான் நடத்துவேனோ அந்த மாதிரி தான் எங்க சார் எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. என்னன்னா இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு அப்போ டவுட் வரும், நம்ம நடத்துற மெத்தட் வந்து கரெக்ட் தானா அப்படின்னா எனக்கு நிறைய டவுட் வரும். புரியல, நம்ம மட்டும் தான் இப்படி நடத்துறோமோ அப்படின்னு நான் நிறைய நினைச்சிருக்கேன். ஏன் அப்படி சொல்றேன்னா அப்போ சார் வந்து சொன்னாங்க, எல்லாத்துக்கிட்டையும் போயிட்டு ஹாய் ஹவ் ஆர் யூ, எல்லாம் எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க சொன்னாங்க. சீரியஸா நான் வந்து டெய்லியும் உள்ள என்டர் ஆன உடனே நான் ஃபர்ஸ்ட் அதான் சொல்லுவேன், டேய் பக்கத்துல இருக்கிறவன்ட்ட எப்படி இருக்கிற, சாப்பிட்டியா அப்படின்லாம் நான் வந்து கேட்க சொல்லுவேன். ஏன்னா அப்படி கேட்கும் போதுதான் அவனுக்கு வந்துட்டு தான் கூட இருக்கிற தாயே வாழும். அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். திருவரம்பூர் பகுதியில் இல்லம் தேடி கல்வி வட்டார ஒருங்கிணைப்பாளர். காலையிலிருந்து நீங்க கவனிச்ச விஷயங்கள், அதாவது கல்வி என்பது ஒரு அதிகாரத்தோடையோ ஒரு ஆணவத்தோடையோ படி 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 என்பதால் வந்து விடுவது இல்லை. ஆசிரியர்கள் நாங்கள் வகுப்பறையில் அந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள அந்த சிலபஸை முடிக்கணும் அப்படின்னு சொல்லி மாணவர்களை வந்து கட்டாயமான உறுத்தல்ல நம்ம கொண்டுட்டு போவோம். ஐயோ இந்த பையன் இந்த படி மலராம இருக்கானே, இப்போ என்ன எழுத்துன்னு ஒத்துக்கிறவங்க, மொட்டை இன்னும் மலராகலையே, மலர் என்ன அப்படியே அப்படியே அரும்பு இன்னும் மலர்லையே அப்படிங்கிற அந்த ஒரு படப்படப்பிலே இருக்கும். ஆனால் உங்களுக்கு கிடைச்சிருக்கிறது அருமையான வாய்ப்பு. அதனால உங்களுடைய பணி தொடரணும். நீங்க இந்த 1000 ரூபாயெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது, பெரிய விஷயமே கிடையாது. எதிர்கால தூண்களை நிறுத்துறீங்க. அந்த பையன் ஒரு நாள் எல்லாத்தையும் அனைத்து துறை மாணவர்களுக்கும் மிகப்பெரிய வரப்பிரசாதமாக இருக்கிறது அரசு பொதுத் தேர்வு. நல்லா ஞாபகம் வச்சுங்க, எந்த பொதுத் தேர்வாக இருந்தாலும் பரவாயில்ல, அரசு பொதுத் தேர்வு. அதனால தான் ஐயாவுடைய பேர் ஆ போ சிவகுமார்னு வந்திருக்கு. அரசு பொதுத் தேர்வுக்கு அவர் என்றென்றும் உறுதுணையாக இருப்பார் என்பதற்காக அந்த நூலகருடைய பேர் ஆ போ சிவகுமார் ஐயா அவர்களுடைய பேர். அதனால் இந்த காலையிலிருந்து இது நாள் வரைக்கும் இத்தனை மணி வரைக்கும் மிகச் சிறப்பாக இந்த பல்வேறு தலைப்புகளில் நாங்கள்லாம் உண்மையிலே பார்த்தோம்னா அறிவியல் மாவட்ட அறிவியலை சார்ந்த அனைத்து கருத்தாளர்களும் மிகச்சிறந்த முறையிலே தெளிவான முறையிலே எந்தவித ஐயப்பாடுகளையும் இடையின்றி தெளிவாக